பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோமே. ரைட். திணிவு எம்ஐ உடைய ஒரு துரளி எக்ஸும் திணிவு எம்ஐ உடைய கேபிட்டல் எம்ஐ உடைய ஒரு துரளி வையும் ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது ஒரு நேர்கோடு வழி. ரைட்டா? எம்ஐ உடைய ஒரு துணிக்கையும் கேபிட்டல் எம்ஐ உடைய ஒரு துணிக்கையும் என்ன சொல்றாங்க? ஒரே திசையில் எங்க துரளி எக்ஸின் காதி துரளி வையின் காதி 2 மடங்காகும். ரைட்? அவங்க தார டேட்டாவை படமாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். XY ரைட். என்ன சொல்றாங்க? துரளி எக்ஸின் கதி துரளி வையின் கதியின் 2 மடங்காகும். ஸோ வையின் கதி V, இவர கதி 2V. ரைட்? ஓகே. இரண்டு துரளிகளை மோதி பின்னர் ஒரு பொதுவகத்திரம் ஒருமிக்க செல்லுகின்றன. மோதி காரணமாக துரளி வையின் கதி 20 மடங்கினால் அதிகரிக்கும். எனின் வையின் கதி 20 மடங்கால் அதிகரித்தால் நாம 2 ஒட்டுன மாதிரி ஒரு படத்தை கீறி போட்டு நாம என்ன செய்யலாம்னு சொன்னா வையின் கதி 20% அதிகரிப்புன்றது 0.2 மடங்கினாலான அதிகரிப்பு. 0.2 மடங்கினாலான அதிகரிப்பு. ரைட்டா? 0.2 மடங்கு. 1 மடங்கு 0.2 மடங்கால் அதிகரிச்சா 1.2V ஆக மாறி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா M plus M திணிவாக இருக்கும். ஓமா இல்லையா? ரைட். உந்த காப்பு தத்துவம். ரைட்டா? பார்த்தோன்னே விளங்குது. 2 ஒரே திசையில் இயங்கி மோதுவை அடைந்து மோதுவை அடைந்த பிறகு கூட்டு திணிவாக மாறுதுன்னு சொன்னா வேற என்ன கன்செப்ட் படிச்சிருக்கோம்? சக்தி காப்பு தத்துவமா? இல்லையே. நாம இதுக்கு என்ன கன்செப்ட் படிச்சிருக்கோம்? உந்த காப்பு தத்துவம். ஓமா இல்லையா? ரைட். படம் நீங்க விஷயத்தை போட்டீங்கன்னு சொன்னா சரி. M into 2V சக கேபிட்டல் M into V equal to 1.2V into small m into capital M. சரியா? நீங்க நேரடியாக உடைச்சு எழுதியிருக்கலாம். That's far more better. Right? So 2MV MV 1.2 MV 1.2 MV. ஸோ இந்த இடத்துல ஸ்மால் எம் இங்கால வரக்குள்ள 0.8 MV V வெட்டுப்பட்டு போகும். அங்கால V வருமன்றத்தால வெட்டுப்பட்டு போகும். இதை கொண்டு அங்கால கழிக்கக்குள்ள 0.2 கேபிட்டல் M V V வெட்டுப்பட்டு போகும். ஆகவே இதற்கு அடுத்ததாக நீங்க என்ன செய்வீங்க? ரைட். இதை அப்படியே வச்சுட்டு ரைட்டா? ஸோ அப்படியே வச்சுட்டு கேட்கப்பட்ட கேள்வி வந்து கேபிட்டல் எம் மேலுக்கு வர மாதிரி கேபிட்டல் எம் மேலுக்கு இருக்க இவரை கொண்டு க்ராஸ் பண்ண மாதிரி இதை வெட்டிட்டு கீழுக்கு போடுறேன். ரைட். இதை வெட்டிட்டு கீழுக்கு போடுறேன். ஷார்ட்கட் பிள்ளைகள் அவடுத்துக்கிட்டே என்ன கடைசியா பேப்பரை தூக்கி கொடுத்தா வர போறீங்க செயல்முறை பேப்பர் இல்லையே. அவடுத்துக்கிட்டே செஞ்சு முடிச்சு விட்டீங்கன்னா சரி. இதை வெட்டி போட்டு இறக்குறேன். ஆனா வெட்டாம இறக்கினீங்கன்னா கம்ப்ளெக்ஸ் ஆயிருவீங்க. வெட்டி போட்டு தான் இறக்குறேன். ரைட்டா? அவரை வெட்டி போட்டு இங்கே இறக்குறேன். வெம்மின்கள் M வந்து தசமட்டிங்கள் 2 தசமட்டிங்கள் 2டா 4. ரைட்? சிம்பிள். இது ஒன் ஸ்பாட் எக்ஸாம் ஹால்ல வச்சு இந்த மாதிரி தான் நீங்க கேள்வி அணுக வேண்டியது. அதுக்குரிய ஷார்ட்கட்டுகள் நீங்க வந்து கிளாஸ்ல பழக்கம் எடுத்திருக்கோம். ரைட்டா? எக்ஸாம் செய்யும் போது பழைய இருக்கும். ரைட்டா? எக்ஸாமுக்குரிய மாதிரி விளங்கி படிக்கிறது வேற பிள்ளைகள், எக்ஸாமுக்குரிய மாதிரி ஆன்சர் பண்றது வேற. ரைட்டா? எக்ஸாம் முடிய டிஸ்கஷன் எழுதுறதுக்காக விளங்கி கொள்றது ஓகே. ரைட்? அதுக்குரிய தியரி எல்லாத்தையும் சமரி எல்லாத்தையும் பார்த்து விளங்கி எடுக்கலாம். ஆனா எக்ஸாம் ஹோல்ல நீங்க எக்ஸாமா செய்ய போறீங்கன்னா எக்ஸாம் எப்படி செய்யணும்னு சொல்லி கத்துக்கொள்ளுங்க. விளங்குதா? ரைட்? ஓகே.